மாணிக்கம் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க பாண்டியன் வீட்டுக்கு. பாண்டியன் வீட்டில் இருக்க சம்மந்தி சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே போக, உள்ளே வாங்கப்பா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அட வாங்க சம்மந்தின்னு உள்ளே கூப்பிடுறாங்க எங்கள் பாண்டியனும். என்னாச்சு, ஏன் இவ்வளோ பதட்டமாக ஓடி வந்திருக்கேன்னு கோமதி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியாமல் யோசனையாகவே நிற்கிறாங்க தங்கமயில். அப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் வந்து கேட்க, அட நீ சும்மா இருமா, உன் வாழ்க்கைக்கா நான் இப்போ கூட பேசலைன்னா எப்படிமா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு பக்கத்தில் எங்கள் தங்கமயிலும் மாணிக்கத்தை பார்த்து கேட்டுகிட்டே இருக்க தான் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் சரவணன் வர, என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன சத்தம் எங்கன்னு சொல்ல வீட்டில் இருக்க அத்தனை பேருமே வந்து நிற்கவும் செய்கிறாங்க. பழனி, சுகன்யா, ராஜி, கதிர்னு எல்லாமே வர, அப்போது அங்கே நின்றுட்டு இருக்க மாணிக்கம் வந்துட்டு கேட்குறாங்க. என்ன சம்மதி, உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிள்ளைங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவீங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்க காரியம் எனக்கு இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருச்சு. உங்ககிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேர்மையாக இருக்கவர், சரியாக செய்கிறவர்னு உங்கள் மேலே நான் பெரிய நம்பிக்கை அபிப்பிராயம்லாம் வச்சுருந்தேன்னு சொல்ல, எங்கே வந்து யார்கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பா கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சரவணன் சொல்ல, மாப்பிள்ளை இப்போ கூட நான் உங்களுக்காகவும் தங்கமயிலுக்காகவும் தான் பேசுகிறேன், தயவு செஞ்சு என்னை பேச விடுங்கன்னு சொல்ல, இப்போ என்னாச்சுன்னு நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அதானே, என்ன விஷயம் ஏதுன்னு கூட சொல்லாமல் நீங்கள் சத்தம் போட்டுட்டே இருந்தால் எங்களுக்கு எப்படி தெரியும்னு எங்கள் பாண்டியனை கேட்க, என்ன சம்மந்தி இவ்வளோ தூரம் வந்து நான் கேட்கும்போதே உங்களுக்கு புரிய வேணாமா, எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்றத பற்றி சொல்லி கேட்கவும் செய்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறாருன்னு தெரியலேன்னு எங்கள் கோமதிக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது. ஒரு நிலத்தை விற்று நாங்கள் 2 பசங்களுக்கு பணம் கொடுத்தோமே, அதை பற்றி கூட தங்கமயில் எங்கள் வீட்டில் ஏன் புருஷனுக்கு எதுவும் இல்லையான்னு சொல்லி கேட்டாலே, அதை பற்றி தான் பேச வந்திருக்கீங்களான்னு எங்கள் கோமதி கேட்க, அதுவும் இருக்குது சம்மந்தி, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. அன்னைக்கு நீங்களே இங்கே பசங்க கிட்ட பாரபட்சம் பார்க்கலான்னு சொல்லவும் செய்கிறாங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் பசங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி எங்கள் கோமதி திட்டவும் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா தெரியும், அதை நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, என்ன மேலே பார்த்துட்டே இருக்க, உங்கள் அப்பா கிட்ட எடுத்து சொல்ல மாட்டியா அப்படின்னு சரவணன் திட்ட செய்கிறாரு. சரவணன் திட்டும் போது, அப்பா கொஞ்சம் கிளம்புங்கப்பா அப்படின்னு எங்கள் தங்கமயிலும் பயந்து போய் மாணிக்கத்துக்கிட்ட சொல்ல, மாணிக்கம் விடுமா, நான் சொல்ல வந்ததை கேட்காம போக மாட்டேன், எங்கள் மாப்பிள்ளைக்குன்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க மாணிக்கமும். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இதோ நிற்கிறானே இந்த வீட்டுக்கு பழனி வேலுன்னு சொல்லிட்டு, இதோ உங்கள் தம்பி தானே அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்கு அவனை தேவையில்லாமல் இது இழுக்கிறீங்கன்னு எங்கள் கோமதி சொல்ல, பழனி வேலுக்கு இருக்கிற இந்த வீட்டில் மரியாதை கூட மதிப்பு கூட ஏன் மருமகனுக்கோ இல்லை மகளுக்கோ கிடைக்கலன்றப்ப தான் ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னு நீங்கள் இந்த சத்தம் போட்டுட்ருக்கீங்க, முதல்ல விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இந்த வீட்டுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஆள், சொல்லப்போனால் உங்கள் வீட்டிலேருந்து தள்ளி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவருக்காக நீங்க எதுக்காக இந்த வேலை பண்ணணும் சொல்ல, என்னாச்சு மச்சான், என்னால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பழனி வந்து நிற்க, எதுக்காக ஏன் புருஷனு தேவையில்லாம இந்த விஷயத்துல இழுக்கிறீங்க அப்படின்னு இங்க சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. அட என்னம்மா, இந்த வீட்டுக்குள்ளே வந்து யாரை கைக்குள்ளே போட்டால் காரியத்தை சாதிக்கலான்னு நல்லா தானமா புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கள் மாணிக்கம் சொல்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்கள் பயங்கர கோவத்தோட கோமதி சத்தம் போட, சம்மந்தி இப்படி பேசுகிறேன்னு என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மையை தான் சொல்கிறேன். இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே வேறு மாதிரி நடக்குது. ஏன் இந்த வீட்டில் ராஜி அப்புறம் மீனானு எல்லாரும் தான் இருந்தாங்க, இப்படி எல்லாமா இங்கே பண்ணணும்னு நினச்சாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு திரும்ப அதே தான் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் கேட்குறாங்க. சம்மந்தி யாருக்குமே தெரியாமல் ஒரு கடையை ஓப்பன் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் யார் பேரில் தெரியுமா, இந்த பழனிவேல் பேர்லன்னு சொன்னோடனே பழனிவேலுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அதண்டு போய் மச்சானை பார்த்துட்டே இருக்காங்க. மச்சான் அப்படின்னு சொல்ல, இது பாண்டியனுக்கு அதிர்ச்சி ஆகுது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி பார்க்க, எனக்கு தெரியாமல் எப்படி சம்மந்தி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சம்மந்தி எப்படி தெரியும்னு சொல்லி கேட்க, சம்மந்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு பார்க்குறது என் வேலை கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 4 பேர் இந்த விஷயத்த சொன்னாங்க. நம்ம கடையிலேருந்து 4 கடை தள்ளி நீங்கள் ஒரு புது கடை ஓப்பன் பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் என் மருமக இங்கே சரவணனுக்காக தான் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அது அவருக்கு கூட இல்லாமல் நீங்கள் இவருக்காக எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், ஏன் அவங்க அண்ணனுங்க பார்த்துக்க மாட்டாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லையா சம்மந்தி, கடையில் வேலை பார்க்க வச்சோமா சம்பளத்தை கொடுத்தோமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு ஒரு கடையே நீங்கள் எடுத்து கொடுத்து நடத்த சொல்கிற அளவுக்கு இவன் மேலே அப்படி என்ன உங்களுக்கு நம்பிக்கை வேண்டியிருக்குன்னு சொல்ல, போதும் நிறுத்துங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதைன்னு சொல்லி அடிக்க கையை ஓங்கிடுறாங்க எங்கள் பாண்டியன். ஊங்கின கையை எங்கள் தங்கமயில பார்த்ததுமே கீழே போட்டுட்டு அமைதியாக நிற்க தங்கமயில் பயந்து போய் நிற்கிறாங்க. அப்பா
அப்படின்னு சொல்லி சரவணன் பார்க்க, மச்சான் என்ன மச்சான் நீங்கன்னு சொல்லி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. பின்ன என்னடா உன்னை பற்றி யாராவது தப்பாக பேசினா பொறுமையாக போக நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னதுமே அங்கே அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பழனிவேலுக்கும் சுகன்யா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. என்னென்ன சொல்கிறாரு இவர்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் பழனிவேலுக்காக ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்ச நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே இந்த விஷயத்தை வந்து வீட்டில் சொல்லி இப்படி பெரிய பிரச்சனையை கலப்ப நினைக்கிறாரு. இந்த விஷயத்தை பொறுமையாக சொல்லி இங்கே பழனிவேலு அந்த கடைக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மச்சான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல, நீ இருடா கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு எங்கள் உடனே பக்கத்தில் வராங்க. உங்களுக்கு பழனியை பற்றி என்ன தெரியும்? பழனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நீங்கள் அவனை ஒரு அந்த கடையில் வேலை பார்க்குற வேலைக்காரனாக பார்க்குறீங்க, ஆனால் அவனை நான் என்னுடைய பையனாக பார்க்குறேன்னு சொல்லும்போது அதை கேட்ட மாணிக்கம், பையன்னு சொல்கிறீங்க, அப்போ சொந்த பையனுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொல்ல, அது எங்கள் அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு இருக்கீங்க? முதல்ல உங்கள் குடும்ப லட்சணத்தை நான் இந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லவான்னு சொல்லும்போது மாணிக்கு அப்படியே திணறி போய் நிற்க, தங்கமயில் பார்த்து பயந்து நிற்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, பழனி சின்ன வயசுலேயே சரவணன் கதிர் இப்படி எல்லாரும் பிறக்கிறதுக்கு முன்னிலேருந்து எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கான். நாங்கள் அவனை ஒரு மகனாக தான் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவனுக்கு நாங்கள் செய்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம், இத்தனை வருஷமாக அந்த கடையில் வேலை பார்த்ததுக்கு அவனுக்கு நான் கூலியாக ஒரு காசு கூட கொடுத்ததில்ல. அப்படிப்பட்டவனுக்கு நான் சேர்த்து வச்ச பணம் தான் இது. கண்டிப்பாக அவனுக்குன்னு ஒரு கல்யாணம் ஆனால் அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அவனுக்குன்னு ஒரு தொழில், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக ஆரம்பித்ததான் இந்த விஷயம். அதை நான் கோமதி கிட்ட கூட சொல்லிட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடறதுக்கு முதல்ல உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, இனி நான் பேசுகிறத நீங்கள் கேளுங்க. இன்னொரு தடவை பழனி வாழ்க்கையில் குறுக்க வரணும், அவன் வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணத்தோட இந்த வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா இனி நீங்கள் இந்த வீட்டுக்கே வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, தங்கமயிலு அப்படின்னு பார்க்குறாங்க, அப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை கிளப்பணுன்னே வருவீங்களான்னு சொல்லி திட்டமும் செய்ய, போதும்டி போதும், உன் நடிப்பை தூக்கி குப்பையில் போடு. உங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நீ இந்த விஷயத்தை என்கிட்ட பல தடவை பேசியிருக்க, உங்களுக்குன்னு எதுவும் இல்லையான்னு உங்கள் அப்பாவை நீ தூது விட்டு இங்கே பேசவும் வச்சுருக்க. இதுக்கு மேலே வேறு என்னடி வேணும்? கிளம்பு உங்கள் அப்பா வீட்டுக்கு, நீ இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்ல, டேய் சரவணா என்னடா பேசுகிறேன், அவர் தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா, நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு கோமதி சொல்ல, உங்களுக்கு இந்த குடும்பத்தை பற்றி சரியாக தெரியாது, எனக்கு தான் இந்த குடும்பத்தை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. தங்கமயில் அப்படியே பரிதவிச்சு போய் நிற்க, மாப்பிள்ளை நான் என்ன உங்களுக்காக பேச வந்தேன், நீங்கள் என்னடானா என் பொண்ணை எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் வந்து சொல்லி கொடுத்து தான் அதை எங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்களுக்காக செய்யணுமா? எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எதை எப்போ எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல நீங்கள் சரியாக இருந்திருக்கீங்களா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் போய் சொல்லணுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. அதையும் கேட்டுட்டு நான் பொறுமையாக பொறுத்து தங்கமயில் இந்த வீட்டில் வச்சிட்டு இருக்கேன்னா நான் என்ன அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சரவணனும் அங்கே நின்றுட்டு இருக்க பழனிவேலு சொல்கிறாங்க, டேய் சரவணா என்னால் பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்ல, மச்சான் எனக்கு அந்த கடை வேணாம், நீங்கள் அந்த பொறுப்பை சரவணன் கிட்டே ஒப்படைங்கன்னு சொல்ல, பழனி நான் எடுத்த முடிவை எடுத்ததான், அதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், இதில் யாரும் தலையிடக்கூடாதுன்னு பாண்டியன் கராராக பேசிட்டு ரொம்ப கோவமாக உள்ளே போக, உன்னை தான் சொல்லிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இங்கே எதுக்கு நின்றுட்டு இருக்க, போ வெளியேன்னு சொல்லி என் தள்ளிவிட, டேய் சரவணா பொறுமையாக இருன்னு சொல்லி கோமதி திட்டுறாங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, இங்கே நின்றுட்டே இருந்தால் பிரச்சனை தான் வரும், தேவையில்லாமல் கோவத்தை இங்கே சரவணனுக்கு ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க, வாழ வந்த இடத்துல உங்கள் பொண்ணு சந்தோஷமாக வாழணும் நினைங்க, பிரச்சனையை ஏற்படுத்தி அதில் நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து நிற்கிறதுலாம் சரியில்லை அப்படின்னு கோமதி சொல்ல, மாணிக்கம் இங்கேருந்து ரொம்ப கோபமாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் பயத்தோடையும் தான் கிளம்பி போகிறாரு. இங்கே தங்கமயில் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. யாருமே தங்கமயிலுக்கு சமாதானம் சொல்லலை. பழனிக்கு தான் போயிட்டு பேசுகிறாங்க. சித்தப்பா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சித்தப்பான்னு ராஜி சொல்ல, நான் என்னம்மா நினைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மச்சான் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை செய்வான்னு நான் நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்ல, நாங்களும் தான், ஆனால் இது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, நிச்சயமாக இதில் நீங்கள் மேலே வருவீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு போக தங்கமயில் மூக்கு உடைப்பட்டு அழுதுகிட்டே தான் நிற்கிறாங்க. யாருமே அவங்கள கண்டுக்கலை. முக்கியமாக சுகன்யாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அந்த வீட்டில் இருக்கவங்களே கடை ஆரம்பித்து தரேன்னு சொன்னாங்க. அப்போது திரும்பவும் இந்த வீட்டிலே தான் இருக்கணுமா, இந்த வீட்டை விட்டு போக முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சுகன்யாவும் இருக்காங்க.